கைஸ் லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம பாம்பன் போயிருந்தோம். அதையும் பார்த்தீங்க. அதோட கண்டினியூஸ் பார்ட் 2. அதாவது பார்ட் 2 தான் இந்த வீடியோ. ஜாலியா இருந்துச்சுங்க பாம்பன். ஆனா போற வழியில எல்லா விளாகுமே எடுத்துட்டே போறோம். ஒரு டே வந்து ராமேஸ்வரமே ரீச் ஆயிடும். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்காதுங்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ராமேஸ்வரம் போர்டை பார்த்தாச்சு. இதான் எண்டிங், இதான் லாஸ்ட். இதுக்கு மேலே ட்ரெயின் போக சான்ஸ் இல்லை அப்படின்னு நாங்களும் வேகமாக போயிட்டு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் வேகமாக போகலாம் அப்படின்னு கோயிலுக்கும் நடக்க ஆரம்பிச்சாச்சு வேகமாக. அங்கேருந்து கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 10 நிமிஷம் நடந்து போனாலே கோயில் வந்துடும். அதில் நிறைய தெற்கு வாசல் வடக்கு வாசல் இன்னொரு இருக்குது. அது வேறு பார்த்துட்டு போய்க்கோங்க. நாங்கள் வந்து பார்த்துட்டு தாங்க போனோம். நான் இதுக்கு என் ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு. நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இதான் கடல் பகுதிக்கு வந்தாச்சு. இங்கே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ராமேஸ்வரம் தீர்த்தாட போகலாம். அதாவது கோயிலுக்கு சாமி கும்பிட சின்ன வயசுலேருந்தே கடலுக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது எப்போ போனாலும் எனக்கு கடல்னால ரொம்ப பிடிக்கும். அதில் குளிக்க அதோட ரொம்ப பிடிக்கும். என்னதான் அங்கே உப்பு தண்ணி அந்த மாதிரி இருந்தாலும் ஜாலியாக இருக்கும் குளிக்கும்போது. நாங்களும் போயிட்டு கடலில் போயிட்டு அப்படியே குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போயிருந்தோம் துணி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மண்ணில் சில பேர் சிவனை செஞ்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. தண்ணி சரியான உப்பு, கல் உப்பு தின்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி உப்பு. ஆனால் குளிக்க ஜாலியாக இருந்துச்சு. அலைலாம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக வரல. நம்ம திருச்செந்தூர் அந்த சைட்லலாம் போனோம், அலை வந்து நல்லா இருக்கும். ஆனால் இங்கே அவ்வளோ ஒன்றும் பெருசாக வரல. லாஞ்செலாம் போகுது, சரி போட்டிங்லாம் போகுது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். வீடியோக்கு வந்து லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கே போட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் போடாமல் விட்ருவேன். அதுக்கப்புறம் வீடியோ வரலன்னு கேட்பீங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. இது தெற்கு வாசல். இதை வந்து க்ளோஸ் அப்பாக ஷார்ட் எடுக்க முடியல. போயிட்டே இருக்கும்போது எடுத்தது தான். ஓரளவு இது பரவாயில்லாமல் விழுந்திருக்கு. நம்ம கேமராக்கு இது வந்ததே பெருசு தான். வரிசை இங்கேருந்து வரிசை எவ்வளோ போட்டுலாம் தெரியுமா? சுற்றி சுற்றி போகுது. போன இடத்துக்கே போகுது. அங்கே ஒரு 4 வருஷம், இங்கிட்ட ஒரு 4 வருஷம். ஆனால் வேகமாக போயிடுச்சு. ஒரு கரெக்டாக 1 ஹவருக்குள்ளேயே சாமி பார்த்துடலாம் வரிசையில் நின்னா. அந்த மாதிரி ஸ்பீடாக போகலாம். இல்லை பயாஸ் வந்து பாம்பன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. வித்தியாசமாக ஒன்று எடுக்கிறாங்க. எல்லாரும் கிடந்து போகிறப்பெல்லாம் அப்படி யாருமே இல்லை, பயாஸ்லாம் இல்லை. இவங்க ஏதோ டூரோ ஏதோ போயிட்டு வராங்க போலருக்கு. எல்லாரும் ஏதோ வித்தியாசமாக எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க எடுக்கண்டு அவங்க ஹிந்தியில் ஏதோ பேசிக்கிறாங்க. ஹிந்தி வேறு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இதே மாதிரி ராமேஸ்வரம் வீடியோ மாதிரி நிறைய வீடியோ போகணும்னு நானும் எதிர்பார்த்து தான் இருக்கேன். ஆனால் சூழ்நிலை அமைய மாட்டேங்கி. கொஞ்சம் அடுத்தடுத்து கண்டென்ட் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். எங்கேயாவது போய் அப்லோட் பண்ணணுமா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஐடியா அவ்வளோ வரல இந்த வாட்டிலாம். முன்னாடிலாம் யோசிக்கிற மாதிரி இந்த வாட்டிலாம் யோசிக்க முடியல. கடையில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டிங்லாம் போட்டு புது புதுமான செட்டப்லாம் பண்ணியாச்சு. புல்லட் சொல்லி அவனை புல்லட்டை பற்றி. புல்லட்டை வந்து லைஃப் டைமில் 1 டைம் அது ஓட்டணும். புல்லட் இது வரைக்கும் ஓட்டினது கிடையாது. R15 KTM டியூக் அந்த மாதிரி ஓட்டியிருக்கேன். புல்லட் வந்து ஓட்டினது கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா புல்லட்டும் ஓட்டி பார்த்துட வேண்டியதான். கைஸ் ஒரு ஹாஸ்டல் வந்துட்டோம். அப்படியே உத்து பாருங்க. லாஸ்ட் அப்படியே ஃபைனலாக ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ் அப்பில் பார்த்தான்னு தெரியும் நினைக்கிறேன். கும்மிருட்டா இருக்கா. 2 நாய்க்குட்டி, நாயிலேருந்து குட்டி போட்டிருக்கு. அது வந்து அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கு. அம்மா பின்னாடி சுற்றிட்டு இருக்கு. நல்லா உத்து பார்த்தா தெரியும். கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாய்கள்லாம் குட்டி போட்டிருக்கு. ஓகே கைஸ், ஃபைனலாக விளாக் முடிக்க டைம் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.